அதி மங்களகாரணனே துதி தங்கிய பூரணனே நரர் வாழவின் துறந்து இலையாய் பிறந்த வன்மையை தாரணனே அதி மங்கள காரணனே மதி மங்கில எங்களுக்கும் தீதி சிங்கின தங்களுக்கும் ஊனின் மாட்சியும் திவ்ய காட்சியும் தோன்றிட வையாய் துங்கவனே அதி மங்கள காரணனே துதி தங்கிய பூரணனே நரர் வாழவின் துறந்தூர் ஏழையாய் பிறந்த வன்மையை காரணனே அதி மங்கள காரணனே மூடி மன்னர்கள் மேடையையும் மிகு உன்னது விடதையும் நீங்கி மாட்டிட பிறந்தோட்டிடையாத்தோல வந்தனு யோத்தரையில் அதி மங்கள காரணனே துதி தங்கிய பூரணனே நரர் வாழவின் துறந்தூர் ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே அதி மங்கள காரணனே தீய பீத்திரல் ஓடுதற்கும் ஒம்பர் வாய்த்தீரல் பாடுதற்கும் உனை பின்பற்றி உன் முற்றும் துன்பற்று வாழ்வுக்கு பெற்றனல் கோலுமீதோ அதி மங்கள காரணனே துதி தங்கிய பூரணனே நரர் வாழவின் துறந்து இலையாய் பிறந்த வன்மையை தாரணனே அதி மங்கள காரணனே சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே மேலகத்தாய் மாக்கெம்பீரத்தோடு ஜென்மலச் செய்தி பாடி போற்றுவேன் மேலகத்தானே மாமகிமையேபி சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே வாழ்க இன்று ஜென்மித்தீரே புகழும் ஸ்துதியும் உண்டாகட்டும். தந்தையின் வார்த்தை மாம்சமான பாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும்
அடுத்ததாக இயேசு ஒரு தொழுவத்தில் பிறக்கிறார். இயேசு தொழுவத்தில் பிறந்திருக்கிறார். தொழுவம் என்பது மிருகங்கள் வைக்கப்படுகிற இடம். இயேசுவை மரியாள் முன்னணியில் படுக்க வைக்கிறாள். இது கழுதைகளுக்கு மற்ற மிருகங்களுக்கும் உணவு வைக்கிற இடமாகும். ஆனால் மரியாளும் யோசேப்பும் ஏன் இந்த மிருகங்களுடன் இங்கே இருக்கிறார்கள்? குழந்தை பிறப்பதற்கு ஏற்ற இடமா இது? இல்லை, ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஏற்ற இடம் இதுவல்ல. என்றாலும் அவர்கள் இங்கே இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பெயரை பதிவு செய்வதற்காக தங்களுடைய பிறந்த ஊருக்கு வர வேண்டும் என்று ரோமர் ராஜாவான அகஸ்துராயன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். யோசேப்பின் பிறந்த ஊர் பெத்லகேம். எனவே பெயரை பதிவு செய்ய அவரும் மரியாளும் இங்கு வந்திருந்தார்கள். வந்து சேர்ந்தபோது தங்குவதற்கு அவர்களுக்கு இடமே கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் இந்த மிருகங்களுடன் தங்க வேண்டியதாயிற்று. தங்கிய அதே நாளில் இயேசுவை மரியாள் பெற்றெடுத்தாள். இந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் நீ இங்கே பார்க்கிறபடி அவர் நன்றாக இருக்கிறார். இயேசுவை காண வருகிற மேய்ப்பர்களை உன்னால் பார்க்க முடிகிறதா? இவர்கள் வயல்வெளிகளில் இரவு நேரத்தில் ஆடுகளை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு பிரகாசமான ஒளி அவர்களை சுற்றி ஜொலித்தது. ஆம், அது ஒரு தேவதூதனே. மேய்ப்பர்கள் மிகவும் பயந்து போனார்கள். ஆனால் அந்த தேவதூதன், பயப்படாதிருங்கள், இதோ எல்லோ ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னார். அப்பொழுது திடீரென பரமசேனையின் திரள் அந்த தூதனோட தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அதனால் இந்த மேய்ப்பர்கள் இயேசு இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க அவசரமாக சென்றார்கள். கடைசியில் அவரை கண்டுபிடித்து விட்டார்கள். இயேசு ஏன் இவ்வளவு விசேஷித்தவராக இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? அவர் உண்மையில் யார் என்று தெரியுமா? இந்த புத்தகத்தின் ஆரம்ப கதையில் கர்த்தருடைய முதல் குமாரனை பற்றி சொல்லப்பட்டிருந்தது ஞாபகம் இருக்கிறதா? தானே. வானங்களையும் பூமியையும் மற்ற எல்லாவற்றையும் உண்டாக்குவதில் தேவனுடைய வார்த்தையாய் இருந்த குமாரனே இந்த இயேசு. ஒரு புதிய ராஜாவை அனுப்புவேன் என்றும் அந்த ராஜா ஜனங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவார் என்றும் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர்தான் இயேசு. இயேசு பிறந்து விட்டார் என்ற செய்தியை ஜனங்களுக்கு சொல்வதில் அந்த தேவதூதர்கள் ஏன் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் என்று இப்போது உனக்கு புரிகிறதா? ஆமாம்.